வணக்கம். நம்ம இக்கிகாயை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கல்லூரி வாழ்க்கையில் ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கான காரணத்தை அறியணும். நாம் எதற்காக இந்த உலகில் இருக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், ஏன் அதை அறிகிறோம்னா, நாம் உண்ணுகிற உணவு எத்தனையோ பேருடைய உழைப்பால் வந்தது. நாம் உடுத்துகிற உடை பல பேருடைய உழைப்பால் நமக்கு கிடைத்தது. நாம் வாழ்கிற வீட்டை உருவாக்குவதற்கு எண்ணற்றோர் வியர்வையை சிந்தினார்கள். நாம் கடந்து செல்கின்ற பாதையை வடிவமைத்தவர்கள் எண்ணற்றோர். ஆக எண்ணற்றோருடைய உழைப்பில் வாழ்கிற நாம் அதற்கு நன்றி கடனாக என்ன செய்ய போகிறோம்? நம்ம எதுவுமே செய்யாதவர்களாக, எதுவுமே கொடுக்காதவர்களாக, கடனாளியாக இருந்துவிடப் போகிறோமா? நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யலைன்னா அவன் கடனாளி. வாங்குகிற சம்பளத்துக்கு மட்டுமே வேலை செஞ்சானா அவன் கணக்காளர். வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே செஞ்சாங்கன்னா அவங்க நன்கொடையாளர். அதனால தான் என்னன்னாக்க, ஒரு புத்தகத்தில் படித்தேன். என்னென்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சின்னா உனக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்தா 200 ரூபாய்க்கு வேலை செய். நீ 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா நீ 90 ரூபா வேலை செஞ்சீங்கன்னா கடனாளி. 100 ரூபா மட்டுமே வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஒரு டோனராக மாறணும்னா 100 ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா 200 ரூபாய்க்கு வேலை செய்யுங்க. அந்த ஆர்கனைசேஷன் செழிக்கும். அப்போ உங்களுக்கு அவங்களே 200 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நூலில் படித்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் எண்ணற்றவற்றை இந்த உலகத்திலிருந்து பெறுகிறோம். நாம் என்ன திருப்பி செய்ய போகிறோம்? எந்த பணியை செய்தாலும் சரி, அதை நேர்த்தியாக செய்கிற போது அதில் ஒரு அழகு வருது. அந்த அழகு அளவற்றதாக இருக்கிறது. ஒரு ஜென் மாஸ்டர் அழகான ஃபர்னிச்சர் செய்வாராம். அந்த ஃபர்னிச்சர் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. அப்போ அந்த ராஜா கூப்பிட்டு சொன்னாராம், எனக்கு ஒரு புக் ஷெல்ஃப் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. அந்த மாஸ்டர் சொன்னார், சரி கொஞ்சம் நாள் ஆகுங்க அப்படின்னாராம். பரவாயில்ல செஞ்சுட்டு வாங்க, என்ன 1 மாதம் ஆகும், வேறு என்ன அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. இவர் போகிறாரு, வரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. இவர் கூப்பிட்டு என்னங்க புக் ஷெல்ஃப் இன்னும் வரலன்னாரு. நான் சாதாரணமாக புக் ஷெல்ஃப் செய்ய மாட்டேங்க. காட்டில் போய் ஒவ்வொரு மரத்தினுடைய காதலையும் வச்சு நீ புக் ஷெல்ஃப் ஆகிறதுக்கு சம்மதமானு கேட்பேன். அந்த மரம் சம்மதம்னு சொன்னால் தான் அதிலேருந்து புக் ஷெல்ஃப் செய்வேன். கொஞ்சம் பொறுங்க, இப்போ தான் ஒரு மரம் சம்மதம் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாராம். இதில் என்ன ஒரு கான்செப்டுனா, உண்மையிலேயே அவர் போய் மரத்தை கேட்டாராங்கிறது இல்லை. உண்மையிலேயே அந்த படைப்பாளிக்கான நோக்கமும் அந்த படைப்பாளிக்கான அந்த கைகூடுகிற திறமையும் ஒரே நேரத்தில் இயங்குகிற போது தான் அது நடக்கும். அதனால தான் இந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர், ஒரு மரச்சாமான்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மன்னனால் வரவழைக்கப்படுகிறார் என்றால் அவர்கிட்ட எந்த மாதிரியான ஒரு நேர்த்தி இருக்கணும் பாருங்கள். அப்போ எதை செய்தாலும், ஒரு சாதாரணமான சில செயலை செஞ்சால் கூட அந்த செயலில் ஒரு நேர்த்தி இருக்கணும், அதில் ஒரு அழகு இருக்கணும், அதில் ஒரு மேன்மை இருக்கணும். அப்போ தான் அந்த செயல் ஒரு டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படிங்கிறத அது ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால தான் ஒரு செயலை செய்கிற போது நீங்கள் எந்த மனநிலையோடு செய்கிறீர்கள். ஒரு பௌத்த துறவிக்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் மெய்ஞானம் அடைஞ்சிட்டிங்களே, மெய்ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. நான் என்னங்க மரசுள்ளி பொறுக்கிக்கிட்டு வருவேன், சமைக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வருவேன் பானையில் அப்படின்னாரு. சரி, மெய்ஞானம் பெற்ற பிறகு என்ன செய்கிறீங்க அப்படின்னாரு. மரசுள்ளி பொறுக்கிக்கிட்டு வரேன், தண்ணி கொண்டு வரேன். அப்போ ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? அதை சாதாரணமாக செஞ்சேன், இப்போ சந்தோஷமாக செய்கிறேன், ரெண்டும் வித்தியாசம். எதையெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக செய்கிறீர்களோ அதெல்லாம் மெய்ஞானம் பெற்றதாக கருதப்படும். நீங்கள் எதை செய்தாலும் சரி. அதனால தான் ஒரு சம்பவத்தை படித்தேன். என்னென்னா, ஒருத்தனை அசிங்கப்படுத்துறதுக்காக கிரேக்கத்தில் பப்ளிக் ஸ்கேவெஞ்சர்னு போட்டாங்க. அவனை போட்டு இதுக்கு மேலே என்ன ஹியூமிலியேட் பண்ண முடியும்னு. ஆனால் அவன் போன உடனே என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அவர் சீஃப் ஸ்கேவெஞ்சர் இல்லையா, அவர் கீழே வேலை செஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு, நம்ம இனிமேல் தெருக்களை சுத்தமாக வச்சுக்கணுன்னு அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்து, அவங்களெல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி, அவங்களுக்கு ஹைஜீனை சொல்லி கொடுத்து, எப்படி சயின்டிஃபிக்காக பண்ணுறதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு அவங்க தெருவெல்லாம் பெருக்குனாங்கன்னா தெரு கண்ணாடி மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெருவெல்லாம் அழகாக இருக்குது. 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா செடிகளை நடுறாங்க, மாறி போயிடுது. அவனே ரொம்ப இதாகி போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளோ நல்லா இந்த வேலை செய்கிறாங்கன்னா இது ரொம்ப அருமையான போஸ்ட்டாக இருக்குன்னா அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் காம்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, இந்த போஸ்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு.
அந்த அளவுக்கு ஒரு வேலையை மாற்றுவதற்கு என்னென்னா அதனுடைய பர்பஸ் என்ன? 2 விஷயம். ஒன்று நாம் செய்கிற பணியை அழகாக செய்வது, 2வது அந்த பணியை நேசித்து செய்வது. இது 2 தான். நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, ஒரு ஓவியம் அற்புதமான ஓவியமாக வரணும்னா என்னன்னாக்கா அந்த ஓவியத்தை நீங்கள் அழகாக செய்ய வேண்டும், நேசித்து செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு வீட்டு பாடமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டு பாடத்தை நீங்கள் நேசித்து செஞ்சு பாருங்கள். ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த அசைன்மெண்ட்டை கடனேன்னு செய்கிறதுக்கும் நேசித்து செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நேசித்து செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாமில் நீங்கள் படிக்கவே வேண்டியதில்லை, தானாக அது அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே போகும். ஒரு படம் ஓடுற மாதிரி அதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஓடும். அதுதான் நேசித்து செய்வதற்கானது. அதனால் ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இக்கிகா என்ன, ஒய் ஐ ஆம் ஹியர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மை எக்ஸிஸ்டன்ஸ், த ரீசன் ஃபார் மை பீயிங் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு வடிவமைத்து கொண்டால், இந்த 10 ஆண்டுகள் சொன்னேன் இல்லையா, அந்த 17லேருந்து 26, 17லேயே அவன் தீர்மானம் பண்ணிட்டானா 26க்குள்ளே அதை நோக்கி அவன் வேகமாக நகர ஆரம்பிப்பான். அந்த 10 ஆண்டுகளை செம்மையாக பயன்படுத்தி கொள்வான். அப்போ என்ன ஆகுன்னா, ஒன்று அவன் பழகிறவங்களும் அந்த பர்பஸ்க்கு ஏற்றவங்களாக இருப்பாங்க, அவன் படிக்கிற புத்தகங்களும் அதற்கேற்ற மாதிரி இருக்கும், அவனுடைய சித்தாந்தங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அவனுடைய கருத்துகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அவனுடைய முயற்சிகள். ஒருவேளை அவன் திருமணம் செய்து கொண்டால் கூட அந்த திருமணத்திலும் அவனுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்வான். நீங்கள் மகத்தான மனிதர்களை பாருங்கள், அந்த மகத்தான மனிதர்கள் வெற்றி பெற்றதுக்கு இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியை பற்றி படிக்கிறோம். மகாத்மா காந்தியினுடைய தியாகங்கள் எவ்வளவோ அதற்கு சற்றும் குறைவில்லாத தியாகங்களை செய்தவர் கஸ்தூர்பா அம்மையார். அந்த அளவுக்கு அவரும் தியாகம் செய்தார். அப்படி ஒவ்வொருவரும் இப்படி தியாகம் செய்யக்கூடிய தன்னுடைய லட்சியத்திற்கு உதவக்கூடிய ஓர் இணையை பெற்றால்தான் வெற்றி பெற முடியும். இப்போ மேரி கியூரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பியாரி கியூரி அவர் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணார். இந்த மாதிரி சரித்திரத்திலேயோ விஞ்ஞானத்திலேயோ மகத்தான சாதனைகளை புரிந்தவர்கள் எல்லாரும் இந்த 26 வயசுக்குள்ளே எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தேடுகிறார்கள், எப்படிப்பட்ட சித்தாந்தங்களை வைத்துக் கொள்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. அதனால் இந்த நோக்கம் என்பதை நீங்கள் கல்லூரியில் சேர்ந்த முதல் ஆண்டிலேயே வகுத்து கொள்வது முக்கியம். அந்த நோக்கம் என்னென்னா மானுடத்திற்கு நன்மை தருவதாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு தேவையானதாக இருக்கணும். நான் பணக்காரனமாக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அது நோக்கமாக இருக்க முடியாது, அது ஒரு செல்ஃபிஷ் எண்ட். அதுக்கு பதிலாக நான் பணக்காராகி பல பேருக்கு உதவி பண்ணணும், நான் இலவசமாக கல்வி தரக்கூடிய கூடங்களை கட்டணும், நான் கிராமங்களுக்கு போய் பல வசதிகளை மருத்துவமனை வசதிகளை ஏற்படுத்தணும், அப்படி ஒருத்தர் முடிவெடுத்தாங்கன்னா, எண்ணற்ற அனாதை குழந்தைகளுக்கு படிப்பதற்கான உதவிகளை செய்யணும், இந்த மாதிரி ஒருத்தர் எடுத்தாங்கன்னா அது ஒரு உயர்ந்த நோக்கமாகும். ஆக நோக்கம் என்பதை இந்த உலகம் தொடர்பானது சமூகம் சம்பந்தமானதாக இருக்கணும். நான் பணக்காரங்க ஆகணும், நான் ஒரு பெரிய இம்போர்ட்டட் கார் வாங்கணும், அப்படி ஒருத்தர் நினச்சானா அது நோக்கமாக இருக்க முடியாது. அதனால் உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் வடிவமைத்து கொள்ளுகிற போது அது சமூகம் சார்ந்ததாக இருக்கட்டும், அது இந்த உலகத்திற்கு நன்மை தருவதாக இருக்கட்டும், அப்போது தான் அந்த நோக்கம் வெற்றி பெற முடியும். 2வது என்ன சொன்னேன்னா, கைசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். கைசன்னா என்னென்னா, அதை 2ஆக பிரிக்கலாம். என்னென்னா, கை அப்படின்னாக்க அது சேஞ்சுன்னு அர்த்தம், ஜென் அப்படின்னா குட்டுன்னு அர்த்தம். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய சொல். அப்போ எப்படின்னா, நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், நாளைக்கு இதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுத்தரும். நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கிறீங்க, அந்த மொழியை கற்றுக்கும்போது இன்றைக்கி ஒரு வார்த்தை, இன்றைக்கி ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டீங்கிறதுனால விட்டுறக்கூடாது, நாளைக்கு இன்னொரு வார்த்தை, இன்றைக்கி ஒரு சென்டென்ஸினுடைய யூசேஜ், நாளைக்கு இன்னொரு சென்டென்ஸினுடைய யூசேஜ். நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேர்டை கற்றுக்கிட்டா அதை திரும்ப 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 மனசில் சொல்லி சொல்லி பார்ப்போம், அதை மாஸ்டர் பண்ணுற வரைக்கும். அது ஒரு ரெக்கக்னிஷன் ஒக்காபுலரி அப்படிங்கிற இடத்துல இருந்து அது ஒரு ஃபங்க்ஷனல் ஒக்காபுலரிக்காக மாறணும். ரெக்கக்னிஷன் ஒக்காபுலரினா அதை புரிஞ்சுக்குவோம், ஆனால் யூஸ் பண்ண தெரியாது. ஃபங்க்ஷனல் ஒக்காபுலரினா புரிஞ்சுக்குவோம், யூஸ் பண்ணவும் தெரியும். அப்போ ரெக்கக்னிஷன் ஒக்காபுலரியிலிருந்து ஃபங்க்ஷனல் ஒக்காபுலரிக்கு நம்ம மாற்றுறதுக்கு நாம் அதை திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணி அந்த வார்த்தையை நம்ம மாஸ்டர் பண்ணுவோம். அப்போ ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நேற்று ஒன்று கற்றுக்கிட்டோம், இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிட்டோம். நான் கல்லூரி மாணவர்கிட்ட சொல்கிறது, ஒரு பெரிய நோட்டு வாங்குங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரை படிக்க சொல்லி உங்களை சொல்லியிருக்கேன்.
அந்த நியூஸ் பேப்பர் படிக்கும்போது டெய்லி ஒரு 5 வேர்டு, புது வேர்டு, அந்த புது வேர்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அந்த புது வேர்டினுடைய மீனிங்கை நீங்கள் அந்த நோட்டில் எழுதிக்கங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது கீழே ஒரு சென்டென்ஸ். இப்போ தான் ரொம்ப ஈஸி. நீங்கள் டிக்ஷனரியாக, ஆன்லைன் டிக்ஷனரியாக அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி யூசேஜ் பண்ணலாங்கிறத பார்த்துக்கோங்க. அதை கீழே எழுதிக்கங்க. அது ஒன்றும் இல்லை, அதை எழுதிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 4 முறை திரும்ப 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 பாருங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அது என்னன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடும். லாங்குவேஜ் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். இப்போ தமிழில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு தேநீர் கொண்டு வாங்கிறது யோசிச்சா பேசுகிறோம், இங்கே டீ ஒன்று கொடுங்க அப்படிங்கிறோம், தானாக வருது இல்லையா? இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ கான்ஷியஸாக பேசுகிறதுக்கும் சப்கான்ஷியஸாக பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். சில நண்பர்கள் எங்கிட்ட சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பேசும்போது எங்களுக்கு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரமாட்டேங்குது, நாங்கள் ஹிந்தியில் பேசும்போது ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வருது, நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க இங்கிலீஷில் பேசும்போது எங்களுக்கு வரதில்லை, ஏன் வரதில்லை அப்படின்னு. காரணம் என்னென்னா, நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல ஹிந்தியில் திங்க் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு அது வரமாட்டேங்குது. நீங்கள் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வரும். இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, அதனால் என்னென்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்லேஷன்லேயே இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேசுகிற மாதிரி, ஸ்பான்டேனியஸாக பேசுகிற மாதிரி உங்களுடைய லாங்குவேஜினுடைய ஃப்ளூவன்சி, ப்ரொஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆனால் உங்களுக்கு அதே ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும் அப்படின்னு. இப்போ லாங்குவேஜ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ எப்படின்னா, நீங்கள் நிலத்தடி நீரில் மழை நிலத்தடி நீராக புகுந்து எப்போ நீங்கள் கிணறு வெட்டினாலும் தண்ணியாக வெளிவர மாதிரி, எப்போ ஒரு போர்வெல் போட்டாலும் தண்ணியாக வெளிவர மாதிரி உங்களுடைய லாங்குவேஜினுடைய அந்த வொக்காபுலரி, சின்டெக்ஸு, சென்டென்ஸு எல்லாத்தையுமே உள்ளே அனுப்புங்க. சரியான வேர்டு சரியான டைமில் வரும். டியூப்லைட்டு கொஞ்சம் மக்கர் ஆகுது, எரிஞ்சு அணையுதுன்னா ஒய் இட் இஸ் ஃப்ளிக்கரிங்கிறது தானாக வரும். அது நீங்கள் யோசித்து சொல்ல மாட்டீங்க. எந்த வேர்டு எந்த இடத்துல எப்படி வரணுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த 5 வேர்டை மாஸ்டர் பண்ணுங்கள். சரி, அடுத்த நாள் 5 வேர்டு. இதுதான் இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதை கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 2000 வேர்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இந்த 2000 வேர்ட்ஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மில்டனுடைய வொக்காபுலரியே 10,000 தான். அவ்வளோ பெரிய மகா கவிஞர் அவர். பேரடைஸ் லாஸ்ட், பேரடைஸ் கெயின்ட் எழுதினவர். அவரை பற்றி எழுதும்போது ஜான்சன் சொல்லுவார், ஏன்னா ஜான்சனுக்கும் மில்டனுக்கும் சில ரிலிஜியஸ் காரணங்களால் மன வேறுபாடுகள் இருந்தால் கூட அந்த காலத்திலேயே மில்டன் என்ன சொன்னார்னா, ப்ரெஸ்ஸை தணிக்கை பண்ணுறது தப்புன்னு சொன்னவர் அவர். அவரை பற்றி எழுதும்போது ஜான்சன் ஒரு வார்த்தை புகழ்ந்து எழுதுகிறாரு, அவருடைய மகத்தான காவியங்கள் எல்லாம் பார்வையை இல்லாத போது எழுதப்பட்டது, பார்வை இருக்கும்போது இல்லை, பார்வை இல்லாத போது எழுதப்பட்டவை தான் அவருடைய மகத்தான காவியங்கள்னு அந்த பொயட்ஸினுடைய லைஃப்ஸை பற்றி எழுதியிருப்பார் ஜான்சன். ரொம்ப அற்புதமான லாங்குவேஜ், ஜான்சனுடைய லாங்குவேஜ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் அந்த மாதிரி எழுதுவார் டாக்டர் ஜான்சன், டிக்ஷனரி எழுதினவர். அப்போ இந்த மகத்தான ஒரு நோக்கத்தை மனத்திலே வைத்து கொண்டு எவன் ஒருவன் தினமும் தன்னை விருத்தி செய்து கொள்ளுகிறானோ அவன் அந்த லட்சியத்தை அடைகிறான். ஒன்றுமில்லை, வாரம் ஒரு சிறுகதை எழுதுறதுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் ஆயிரும். வாரம் ஒரு சிறுகதை எழுதுவாங்க, திடீர்னு பார்த்தா உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிறுகதை அவங்ககிட்டருந்து வந்துடும். தினசரி எழுதுறது, தினசரி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறது, இதுதான். இதை கல்லூரி வாழ்க்கையில் ஒருத்தன் ஒன்றுமே செய்ய வேணாம், 1 மணி நேரம் படிக்கிறோம், பெருசாக வேண்டியதே இல்லை. இஎம்எஸ் நம்பூதிரி பாடுகிட்ட கேட்டாங்க, ஒரு அலமாரி அளவுக்கு நீங்கள் புத்தகம் வச்சுருக்கிறீங்களே, இவ்வளோ புத்தகத்தை எப்படி எழுதுனீங்க அப்படின்னு. அவ்வளோ புத்தகம் எழுதியிருந்தார் அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டெய்லி 1 மணி நேரம் எழுதுவேன், 1 மணி நேரம் படிப்பேன், அவ்வளோதான். 1 மணி நேரம் டெய்லி எழுதுனீங்கன்னா 5 பக்கம்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பக்கம் ஆச்சு? அவர் 83 84 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அப்போ எவ்வளோ எழுதியிருப்பார் பாருங்கள். மகாத்மா காந்தி டெய்லி எழுதுவார், யங் இந்தியாவுக்கு எழுதுவார், ஹரிஜன் பத்திரிகைக்கு எழுதுவார். அப்போ டெய்லி எழுதும்போது அது ஒரு ப்ராக்டிஸ், அதுதான் கைசன். ஒரு நாள் விடாமல். இப்போ எடையை குறைக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. எடையை குறைக்கணுன்னா டெய்லி அவங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா
அவங்களுடைய உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நேற்று நாம் 20 நிமிஷம் நடந்தோம். எடுத்த உடனே சில பேர்லாம் ஆரம்ப சூரத்தனம்பாங்க. மொதல் நாள் 2 மணி நேரம் நடந்துட்டு அப்புறம் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துருக்கிறது. அதுதான் ஆரம்ப சூரத்தனம். அப்படி இல்லை, நம்மளால் முடிஞ்சது 20 நிமிஷமா, இன்றைக்கி 20 நிமிஷம் நடப்போம், நாளைக்கு 21 நிமிஷம் நடப்போம், ஒரு வாரம் கழித்து 22 நிமிஷம், இப்படி 1 ஹவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பாடியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். ஏன்னா உட்கார்ந்துருக்கிறத விட மூவ் பண்ணுறது எப்போவுமே நல்லது. வண்ணதாசன் தான் எழுதியிருப்பார், நின்று கொண்டு இருப்பதை விட சென்று கொண்டு இருப்பது மேல்னு. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும். ப்ராக்ரஸ் இருக்கணும்னா என்னென்னா, நேற்றையை விட இன்றைக்கி ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். அந்த இன்க்ரிமெண்டல் எஃபர்ட் இருக்க அது நம்முடைய உடம்புலையும் நம்ம மனசுலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ அதை பாருங்கள். இதில் என்ன இன்எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு காரியத்தை செய்கிறேன், இப்போ நானே நல்லபடியாக எழுதணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ எழுதுறதுல என்ன பிரச்சனை, சரி இப்படி எழுதி பார்க்கலாமா, அது ஒரு லிமிட்டடாக ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் செஞ்சு பார்க்குறது, அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, பிறகு அது எஃபெக்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் அதை விரிவுபடுத்துறது. இவ்வளோதான், ஒன்றுமில்லை. நாம் ஒபீஸாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல என்ன ப்ராப்ளம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, இதை கண்டுபிடிக்கிறோம். சேரில் உட்காந்துக்கிட்டு எல்லா நேரமும் நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். நாம் அதனால் ப்ராஜெக்ட் செய்கிறோம், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறோம், அசைன்மெண்ட் பண்ணுறோம், கம்ப்யூட்டர்லேயே சகல நேரம் உட்காந்துருக்கோம். அதுதான் நம்முடைய ஒபிசிட்டிக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நாம் கொஞ்சம் நடக்கலாம். சரி, ஒரு 20 நிமிஷம் நடந்து பார்க்கலாமா, 30 நிமிஷம் நடந்து பார்க்கலாமா, எவ்வளோ நாள் நடக்கலாம், ஒரு 3 மாதம் நடந்து பார்க்கலாம். இப்போ என்ன வெயிட்டு அப்படின்னு பார்க்குறது, இப்போ இருக்கிற வெயிட்டு அல்லது வேறு டிஃபெக்ட்டு ஃபுட்டு, மற்றது என்ன, உட்காந்துக்கிட்டே இருக்கோம், நிறையா ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றோம், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றோம், இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணுறது. அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணணும். அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், வாக்கிங் போகணும். ஸோ தட் செடன்ட்ரி லைஃப் இல்லாமல். இன்றைக்கி டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் பிரச்சனையாக இருந்தது கம்யூனிகபிள் டிசீஸ். பிளேக் வரும், கூட்டமாக சாவாங்க. இந்த கிரீஷ் கர்நாடு ஒரு படம் எடுத்திருப்பார், ரொம்ப அருமையான படம். அந்த படத்தில் பிளேகில் எல்லோரும் சாகிறத பற்றி எடுத்திருப்பார். ரொம்ப பிரமாதமான படத்தை அவர் டைரக்ட் பண்ணி அதில் நடிச்சிருப்பார். அது மாதிரி கூட்டமாக மக்கள் செத்த ஒரு காலம் உண்டு. காலரா வரும், மக்கள் கூட்டமாக சாவாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மலேரியாவுக்கே நிறைய பேர் செத்து போனாங்க. ஸ்மால் பாக்ஸ், மக்கள் செத்து போவாங்க. இதெல்லாம் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் ஒரு காலத்தில் பெரிய அளவில் இருந்தது. நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ்லேருந்து முற்றிலுமாக விடுபட்டோம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கோவிட் மக்கள் படாத பாடுபட்டு எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு அலைஞ்சாங்க. மனித இனமே எதிர்பார்த்துருக்காது. என்னென்னா, இப்படி மூக்கை மூடிக்கிட்டு முகமூடி கொள்ளைக்காரங்க மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உலகம் முழுவதுமே ஒரு கிரிப் ஆஃப் ஃபியர்னால் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃபியரோடு இருந்தோம். ஆனால் அப்பயும் எழுதினார், யாருன்னா டேனியல் கோல்மேன் எழுதினார். என்னென்னா, உலகத்தில் மக்கள் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் ஒரு பகுதியை சார்ந்தது அப்படின்னு ஒரு நோயை சொல்ல முடியாது, வேகமாக அது உலகம் முழுவதும் பரவிடும் அப்படின்னாரு. ஒரு கட்டத்தில் என்னன்னாக்கா பிளாக் பிளேக் அப்படின்னு ஒன்று இங்கிலாண்டில் வந்தது. அந்த பிளாக் பிளாக் வந்தபோது தான் எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌன் ரேட்டுன்னு ஒன்று இருந்தது. அந்த ப்ரௌன் ரேட்டை பிளாக் ரேட் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. அந்த ரேட்டை இது பண்ணுறதுக்கு தான் பூனைகளை மக்கள் வளர்க்க ஆரம்பித்தாங்க, பெரிய அளவில் பூனைகள். அது வரைக்கும் பூனைகளை இங்கிலாந்து அவ்வளோவா நேசிக்கலை. பூனைகளை அரேபியாவில் நேசித்தாங்க, ஆனால் பூனைகளை அதிகமாக இவங்க நேசிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் கிங் ஜேம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மகிழ்விக்க ஜேம்ஸ் 1 அவர் தான் அந்த பைபிளை கம்பைல் பண்ணவர். அதுதான் கிங்ஸ் பைபிள்மாங்க, ஒரு அற்புதமான பைபிள் அது. அதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது. அதுக்கப்புறம் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணவர் ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவாங்க. இல்லை, ஷேக்ஸ்பியர் கான்ட்ரிபியூட்டட் நெக்ஸ்ட் ஒன்லி டு கிங்ஸ் பைபிள்னு. அந்த ஜேம்ஸ் 1 நல்லவர் தான், ஆனால் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, சூனியக்கார கிழவிகள் மீது அவருக்கு ஒரு பயங்கரமான கோபம். சூனியக்கார கிழவிகள்னு யாரும் கிடையாது, இந்த வயசான கிழவிகளாம் இந்த ஊர் ஓரமாக இருப்பாங்கல்ல, கொஞ்சம் சதையெல்லாம் சுருங்கி போயிருப்பாங்கல்ல, அவங்கள போய் சூனியக்கார கிழவிகள்னு சொல்லி விச் ஹண்டிங்னு ஒன்று இங்கிலாண்டில் நடந்தது.
இந்த கருப்பு பூனைகளை யாரும் வளர்த்த மாட்டாங்க. இந்த கருப்பு பூனைகள்லாம் அவங்க பாவம் இவங்களை தேடி வருதுன்னு சாப்பாடு போட்டால் இந்த கருப்பு பூனையும் ஈவில்னா அந்த கருப்பு பூனையும் அதோடு சேர்த்து எரித்தாங்க. இந்த பிளாக் பிளேகுங்கிறது இங்கிலாண்டில் இருந்தது. அப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இருந்தது அதெல்லாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கோவிடு நமக்கு வராதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. டெம்பரேச்சர் நமக்கு அதிகம் வராதுங்கிறதுனா அது வந்துருச்சு, பிளேனில் வருது. நோய் தான் இப்போ பிளேனில் வருது. அந்த மாதிரி பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மக்கள்லாம் பார்த்திங்கன்னா முகமூடி போட்டுக்கிட்டு, அதனால் கம்யூனிகபிள் டிசீஸுங்கிறது அதனுடைய ஆபத்து முற்றிலும் நீங்கலை. ஆனால் சிலவற்றை நாம் கட்டுப்படுத்தியிருக்கிறோம். அதில் ஒன்று தான் ஸ்மால் பாக்ஸ் ஒன்று. அதேமாதிரி இப்போ காலரா இதுக்கெலாம் எஃபெக்டிவான மெடிசன் வந்துருச்சு. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டான், இதற்கு ஒரு மருத்துவம் கண்டானாங்கிறதெல்லாம் மாறி போய் இப்போ டிபிக்கு ரெகுலராக நீங்கள் 1 இயர் மெடிசன் எடுத்திங்கன்னா டிபி கேன் பி க்யூர்ட் அப்படிங்கிறாங்க. பல்வேறு விதமான நோய்களுக்கான மருந்துகள் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கேன்சருக்கு கூட நாங்கள் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்யாவில் சொல்கிறாங்க. அதை இன்னும் பார்க்கணும் எவ்வளோ தூரம்னு. இது மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கும்போது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுனா பிளட் ப்ரெஷர், சுகர், இது ரெண்டும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. இந்தியா வில் பிகம் தி கேபிட்டல் ஃபார் டயாபெட்டிஸ்னு சொல்கிற அளவுக்கு அந்த நீரிழிவு நோய் அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நீங்கள் டாக்டர்ஸை போய் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா செடன்ட்ரி லைஃபாக நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கீங்களா, அதுதான் காரணம், நடங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா 1 மணி நேரம் நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடங்க. அப்படி நடக்கலைன்னா உங்களுடைய கிட்னி எஃபெக்ட் ஆகும், ஹார்ட் எஃபெக்ட் ஆகும், உங்களுடைய லங்ஸ் எஃபெக்ட் ஆகும். அதில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடந்தால் நல்லது. நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஸ்பைன் கூட பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்மளுடைய அந்த செடன்ட்ரி லைஃப்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை செடன்ட்ரி லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இது ஒரு உதாரணம் தான். உடற்பயிற்சி செய்கிறதுங்கிறது ஒரு உதாரணம். உங்களுடைய லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, உங்களுடைய ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ஒன்றுமில்லை. டெய்லி ஒரு மணி நேரம், அதுதான் அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறத விட்டுட்டு டெய்லி கொஞ்சம் படிக்கிறது, அது ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய நோட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் செல்ஃபோனை வேறு ஒரு இடத்துல வச்சிடுறீங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அதை எடுக்காமல் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் அசைன்மெண்ட்டெல்லாம் சரியாக சப்மிட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டைமரை செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்களை ரிமைண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் உங்களுடைய காலேஜ் லைஃப்பில் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க உங்களை அறியாமலேயே அந்த ஒட்டுமொத்த விஷயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வராது வளர்ச்சி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வளர்ச்சி வரும். எதுவுமே ஒரே நாளில் வளர்வது இல்லை. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அதிசயத்தக்க அளவில் உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுவீங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் அசைன்மெண்ட்லாம் அற்புதமாக இருக்குன்னு உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் பாராட்டுவாங்க. உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் எது கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ரொஃபிஷியன்சி வந்துடும். இதெல்லாம் வருவதற்கு என்ன காரணம்னா உங்களுடைய இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்ரி டே யூ ஷுட் மேக் அன் எஃபர்ட். அதுக்கு என்னென்னா எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகுறீங்கிறத உங்களுக்கு புரியணும். முதல்ல ஒரு லிஸ்ட்டு பண்ணுங்கள். எதெல்லாம் நீங்கள் லேக்கிங்காக இருக்கிறீங்க, எதில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தேவைப்படுது, அதை எந்த மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தரவு எக்ஸசைஸ் பண்ணணும். இதுதான் கைசன். இது எல்லாருக்கும் தேவை. ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறவங்களுக்கும் தேவை. ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற மேனேஜிங் டைரக்டருக்கு கூட இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அவர் என்ன பண்ணுவார், எந்த இடத்துல சேல்ஸ் குறைவாக இருக்குது, எந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருக்குது, அதை அவர் மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பார். எப்போவுமே மானிட்டர் பண்ணிங்கன்னா தான் ஒன்று இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் என்னென்னா 3 மாதம் வாக் பண்ண பிறகு வெயிட் பார்க்கணும். முதல்ல இருந்த விட வெயிட் குறைஞ்சிருக்குமா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா அதனுடைய இம்பேக்ட் என்ன, பேராமீட்டர்ஸ் குறைஞ்சிருக்கா. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா 3 மாதம் அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சுகர் லெவல் கம்மியாக இருக்கா, இதுதான் மானிட்டரிங். எல்லாத்துலேயுமே நீங்கள் குவான்டிஃபை பண்ணணும்.
நம்ம செய்கிற எஃபர்ட்ஸுக்கு அதுக்கான பலன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒன்றுமில்லை, நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஒக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் படிச்சிங்கன்னா குறைவான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுவே ஒரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். அதனால் முதல்ல நான் சொன்னது என்னென்னா, யூ ஹாவ் டு டிஸ்கவர் த பர்பஸ் ஃபார் யுவர் லைஃப், அதுதான் இக்கிகை. ரெண்டாவது வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா மூணாவது நம்ம என்ன பண்ணணும்னு போவோம், பொமோடோராங்கிறது. பொமோடோரானா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா பொமோடோரா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால் அடுத்த நிகழ்வில் நாம் பொமோடோராவை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.